தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி என்பதும் தேவன் என்பதும் ஒன்றுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்ததுன்னா தேவன் அவனுடைய வீட்டில் இருந்தார்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்ததுன்னா எதிரிகள் என்ன சொல்றாங்க? தேவன் பாளையத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கோ அங்க தேவன் இருக்கிறார். அப்போ ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே தேவன் என்ன பண்ணாரு? 3 மாதம் அங்க தங்கி இருந்தார். நல்லா கவனிங்க. 3 மாதம், அதாவது யூதருடைய கேலண்டர் படி ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு 30 நாள் தான். 3 மாதம்னா அப்போ எவ்வளோ நாள்? 90 நாள். 90 நாளில் ஒரு மனுஷனே அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. தேவனை ஆராதிக்கிற ஒரு பிள்ளையோட வீட்டிலே தேவன் இருப்பாரே ஆனால், தேவன் அவனுடைய வீட்டில் தங்கி அவர் தாபரிப்பாரே ஆனால், தங்கி வாசம் பண்ணுவார் ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனுடைய வீடு அவனும் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். அது உறுதி செய்யப்பட்ட ஒரு சத்தியம். வேதம் சொல்லுகிறது அவனை ஆசீர்வதித்தார் என்பதை அவன் குடும்பத்துக்கும் அவன் வீட்டாருக்கும் அல்ல, அதோடு கூட அந்த தெருவில் இருக்க மக்களுக்கு தெரிய வருகிறது, அந்த பட்டணத்துக்கு தெரிய வருது. ஏன்? அந்த தேசத்தை ஆளுகிற தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிற அளவுக்கு இப்போ அந்த வீட்டில் ஒரு பெரிய நன்மை ஆசீர்வாதம் அவனோட வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் ஏசப்பா என் கூட இருக்கணும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? தேவன் யார் வீட்டில் அவர் தங்கி இருக்கிறாரோ அவருடைய வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார், அந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்பது இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேலைன்னா வேலையில் மட்டும்தான் ஆசீர்வதிப்பார், மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நல்லா கவனிக்க கொள்ளுங்க. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் தங்கி இருக்கும்போது அவனுடைய எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்தார். அவன் போக்கை ஆசீர்வதித்தார், அவன் வருகையை ஆசீர்வதித்தார், அவன் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார், அவனுடைய அப்பத்தை ஆசீர்வதித்தார், அவனுடைய எண்ணெயை ஆசீர்வதித்தார், அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக 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 இருந்தது. அதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு மேலான ஒரு சத்தியம். அப்போ இன்றைக்கு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நம்முடைய குறைவெல்லாம் மாற வேண்டுமானால், நம்முடைய நிந்தையெல்லாம் மாறணும்னா, இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பா இன்னைக்கு நம்ம இடத்துல விரும்பி அவர் வாசம் பண்ணணும், அவர் நம்ம இடத்துல விரும்பி தங்கணும். அப்போ அவர் விரும்பி தங்கணும்னா நம்மகிட்ட என்ன காரியம் காணப்படணும்? நல்லா யோசித்து பாருங்க. அவர் எப்போதுமே அவர் விரும்புகிற இடத்துல தான் அவர் இருப்பார்.